நம்ம போன வீடியோலயே வந்து மலட்டுத்தன்மையை பத்தி பார்த்தோம். அதுல குறிப்பா மேலோட மலட்டுத்தன்மையை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். பெண்ணுக்கு மட்டும்தான் மலட்டுத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்துல இன்னமும் பேசிட்டு வராங்க. ஆணுக்கு மலட்டுத்தன்மை இருக்குன்றத யாருமே ஏன் இன்னும் பேச மாட்றாங்கன்னு தெரியல. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் அந்த வார்த்தையை வந்து ஆணு கேட்க மாட்றாங்கன்றத இந்த சமுதாயத்துல கூட அந்த பிரச்சனையா இருக்கு. 21st செஞ்சுரியில கூட இந்த சமுதாயம் வந்து இதே நிலைமையில தான் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஆணுக்கு மலட்டுத்தன்மை இருக்குன்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்களுக்கு எதனால வருதுன்றத பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது விந்தணுவோட எண்ணிக்கையில கம்மியா இருக்கலாம், இல்ல நகரும் தன்மையில கம்மியா இருக்கலாம், இல்ல வந்து அவங்களோட ஸ்பெர்மோட அடர்த்தி தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், இல்ல ஒரு செல்லுக்குமே வந்து ஒரு சைஸ் அண்ட் ஷேப் இருக்கு, மார்பாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ல வந்து இந்த மாற்றங்கள் வந்து அதோட சைஸ்லயோ அதோட ஷேப்லயோ ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாம் எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரிகோஸ்லி அப்படின்றது டெஸ்டிஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாமே வீக்கமாயிடலாம். ஸோ அதனாலையுமே இந்த பிரச்சனை வரும். டெஸ்டிஸ்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். இல்ல டயபெட்டிஸ் இருந்தாலுமே இந்த பிரச்சனை வந்து இந்த ஸ்பெர்மோட பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கும். பிளஸ் வந்து 35 இயர்ஸ்க்கு எபோவ்ல இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வரும். இல்லை ஓவர் ஹீட் எக்ஸ்போஸ்ல இருக்கவங்க, லைக் வந்து ஒரு மிஷினரிஸ் மாதிரியோ லெதர் ஃபேக்டரியிலயோ இந்த மாதிரி ஓவர் மிஷின்ஸ்ல பக்கத்துல ஹீட் அப்சர்ப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட ஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் டிசபிலிட்டிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. லிவர் ப்ராப்ளமா இருக்குது, இல்ல கிட்னி ப்ராப்ளமா இருக்குது. ஒரு கிரானிக் கண்டிஷனுக்கு மெடிகேஷன்ஸ் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றது, ஓவர் டோசேஜா ஃபாலோ பண்றதுனால கூட இந்த ஸ்பெர்மோட டிசபிலிட்டிஸை நம்ம அதிகமா பார்க்க முடியும். வேற வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலுமே, இல்ல ஆல்கஹால் ரொம்ப அதிகமா கன்சப்ஷன் எடுத்துட்டு இருந்தாலுமே இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த லாரி டிரைவர்ஸ்லாம், அந்த பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒரே சீட்ல உட்காந்துட்டே டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த ஹீட் எக்ஸ்போசர்னால கூட ஸ்பெர்மோட கவுண்ட் கூட கம்மியா இருக்கும். ஒரு ஆண் வந்து ரொம்ப ஒபிசா இருக்காங்க அப்படின்னா கூட இந்த ஸ்பெர்ம்ல வந்து பிரச்சனை இருக்கலாம். இல்ல ரொம்ப ஓவர் ஒபிசா இருக்கனால எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை கூட அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஆண் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குந்தா கூட அதுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஆண் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ ரொம்ப டிப்ரெஷனா இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு உடல் உறவு இல்லைனாலுமே இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா ஏற்படும். அப்புறம் கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்க செமன் அனாலிசிஸ் தான் செக் பண்ணுவோம். செமன் அனாலிசிஸ்ல செக் பண்ணும்போது கூடவே வேற சில டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். லைக் அவங்களோட ஹெச்பி பார்க்கறது, தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கறது, லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கறது, கிட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் ஓவராலா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு செமன் அனாலிசிஸ் செக் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெர்மோட கவுண்ட்டு, அதோட மொட்டிலிட்டி தன்மை, அதோட ஷேப்பு, சைஸு, அந்த ஒரு செல்லுக்கான ஷேப் அண்ட் சைஸ்லாம் நம்ம பார்ப்போம். லைக் வந்து இப்போ ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஆணுக்கு வந்து ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அவங்களுக்கு 0 கவுண்ட் தான் ஸ்பெர்ம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒலிகாஸ்பெர்மியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. லைக் வந்து ஒரு எம்எலுக்கு 15 மில்லியனுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஒலிகாஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அஸ்தனோசூஸ்பெர்மியா அப்படின்றது 32% கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நகரும் தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டெரட்டோசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். லைக் வந்து அந்த மார்பாலஜிக்கல்ல சேஞ்சஸ் நடக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸியா இருக்கும். ஒரு ஆணுக்கு தேவையான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் வந்து ஸ்பெர்மை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரான் அண்ட் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் தான் ஒரு ஆணுக்கு தேவையான தாடி, மீசை, நெஞ்சு பகுதியில் முடி வளருது, இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு ஏசோஸ்பெர்மியா இருக்கு அப்படின்னா 0 கவுண்ட்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ரேர் தான். ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அது வெளியில வரதுக்கு ஒரு டியூப் இருக்கும், வாஸ் டெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. அந்த டியூப்ல ஏதாவது அடப்பு இருந்தாலுமே அதையுமே இப்பெல்லாம் வந்து நிறைய மாடர்ன் மெடிசன்ல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதையுமே கிளியர் பண்ணிக்கலாம். வெரிகோஸ்லின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்டிஸ் சுத்தி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அடப்பு இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே ஸ்பெர்ம் வந்து வெளியில வரதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொதுவா வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் ஸ்பெர்மோட கவுண்ட் கம்மியா இருக்கும் தான். இதை நம்ம ஜென்ரலா வந்து வாழ்வியல் மாற்றம் மூலியமாகவும் உணவு பழக்க முறை மூலியமாகவுமே இதை சரி பண்ணிக்கலாம். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படும், அதையுமே நம்ம கொடுத்து ஈஸியா அவங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆணுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா உணவு பழக்க முறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு தவிர்க்கணும்
அப்படின்றத இன்னொரு வீடியோவா நம்ம போடுற வரைக்கும் அந்த வீடியோல பார்த்துக்கலாம்.